வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. தொடர்ந்து விஜய் மேடையில் ஏறிட்டு வந்த இந்த சீமான் பெரியாரை பற்றிய அவதூறுகளை மேடை போட்டு இல்ல போற இடங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய தம்பி தங்கைகளும் நிறைய அவதூறுகளை தொடர்ந்து இந்த 3 வாரம் பரப்பிட்டாங்க. நம்மளுடைய தோழர்களும் அதை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாக அதை இங்க இப்படிதான் பேசினார் பெரியார், இப்படிலாம் பேசல, இது போய் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து அவங்க வெவ்வேறு அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக மொழிப்போர் சம்பந்தமாகவும் இந்த சீமான் ஏதோ வளரி வச்சிருக்கிறான். நேத்து முந்தானேத்தா இருக்கட்டும், மொழிப்போர் சம்பந்தமாக நம்ம தோழர்கள் பேசினதா இருக்கட்டும், இல்ல கடந்த 3 வாரங்களாக நம்ம தோழர்கள் இதுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் நம்மளும் இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது அது சம்பந்தமா இந்த குடியரசு இல்லைன்னா விடுதலை பேப்பர்ல என்னென்ன தேதியில பெரியார் ஆக்சுவலா என்ன பேசினார் அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, ஆர்கைவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, பிற்காலத்துல உங்களுக்கு ரெஃபர் பண்ண, படிக்க, இல்லாட்டினா ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காவது இந்த வீடியோ முழுசா பாருங்க. அண்ட் நம்ம 3 வாரம் அவன் பேசுனது எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்ல போறோமானாலும் இல்ல, வெரி ஸ்பெசிபிக்கா நமக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே எடுத்து பேசலாம். வீடியோக்குள்ள வாங்க. பெரியார் ஒருவர் தான் பெரியார், பெரியார் மட்டும்தான் பெரியார். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஒத்த தலை பெரியாருக்கு எதிராக 36 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டி இவர்கள் தான் பெரியார், இவரா பெரியார் அப்படின்னு ஒரு இன்ட்டு போட்டு வச்சிருக்கான். அதாவது 36ங்கிறது 12, 24, 36 அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸ் கரெக்டா இருக்கணுக்காக யாரெல்லாம் புடிச்சு போட்டிருக்கான் அப்படின்னா, காளிமுத்து உனக்கு பெரியாராமா. அதாவது காளிமுத்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல, இவனுடைய பொண்டாட்டியோட அப்பாங்கிறதுக்காக ஒரு பெரியார் ஆயிட்டார் போல. உங்க வீட்டுக்கு வேணா ஒரு பெரியாரா இருக்கலாம்டா, பெரியவரா, இங்க எப்படிடா பெரியார் ஆனாரு? சரி, அதை விட தாண்டி வீரப்பனெல்லாம் பெரியார், மாப்போசி அவர்களை பெரியாருன்னு போட்டிருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பெரியோர்களை போற்றுவோம், முன்னோர்களை போற்றுவோங்கிற மாதிரி ஒரு 55 போட்டோவை கொண்டு வந்து போட்டிருந்திருப்பான். அதுல கூட முதல் போட்டோவா இருக்கக்கூடியவர் பெரியாரா இருப்பாரு. ஆனா RSS உடைய இந்த நகர்வு இவனை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னா, பெரியார் துவேஷம், பெரியாரை பற்றி அவதூறு பரப்புறது, அவர் அது சொன்னாரு இது சொன்னாருன்னு பிராமண பத்திரிகைகள் அந்த காலத்துல பெரியார் மேல என்ன மாதிரியான சேற்றுகளை வாரி இறைச்சதோ அது பொய்ன்னு இவனே பல மேடைகள்ல பேசிட்டு இன்னைக்கு அதே பொய்ய கவ்விட்டு இந்த நாய் கக்கிட்டு இருக்குது. இவன் கூட சேர்ந்து மத்தவங்களும் கக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த 36 போட்டோக்கு ஃபிட் ஆகிறதுக்காக என்னன்னு தெரியல, பாமக ராமதாஸ் அவர்களை பெரியாருன்னு சொல்றான். அதாவது குடிசை கொளுத்தியும் பெரியாருங்கிறான். அவருக்கு எதிராக போராடி அந்த சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு மீண்டு வந்த ஒரு எழுச்சி தமிழராக இன்றைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிற திருமாவளவன் அண்ணாவையும் பெரியாருங்கிறான். சரி, பெரியாருன்னு சொன்னல, அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தானே திருமாவளவன் அவர்கள் தன்னோட மேடையில RSS எத்து போட்ட பிள்ளைங்க சீமானும் விஜயும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? எங்க திருமா அண்ணா எனக்கு பெரியார் மாதிரி. அண்ணன் தம்பிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். ரீசெண்டா நான் விஜில் மேடையில பேசிட்டு வந்ததுனால எங்க அண்ணனுக்கு என் மேல அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். அதனால வார்த்தைகளை விட்டுருப்பாரு. நான் போய் வழக்கம் கொடுத்துக்கிறேன், நீங்களாம் இதுக்கு எடுத்துட்டு வராதீங்க, எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடாதீங்க. தமிழ் தேசியம் பேசுற நான் எப்படி இதை பேசிட்டு தெரிய முடியும், RSS அஜெண்டாக்கு ஈல்டாக முடியும் அப்படின்னு நான் வழக்கம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, இந்த கொலாயடி சண்டையில பேசிக்குவாங்கல்ல, அவரா எனக்கு பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு பேசுறான். பெரியார் ஒரு சகாப்தம், இவன் ஒரு சல்லி பையன். பெரியார் ஒரு சகாப்தம், பெரியார் தான், அவர் ஒருவர் தான் பெரியார் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? இந்த 36 தலைவர்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னா இல்ல, அதுலயும் இந்த 36 தலைவர்கள ஒரு சில தலைவர்கள் நிஜமாவே போராளிகள் தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதை மட்டுப்படுத்தணும், இழிவுபடுத்தணும்காக நம்ம பெரியார் ஒருவர் தான் பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன் ரெட்டைவாலை சீனிவாசன் ஐயாவா இருக்கட்டும், அயோத்திதாசர் பண்டிதரா இருக்கட்டும், இவங்களுக்கு நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கோம். இவங்களை நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச தலைவர்கள் தான். ஆனா அவங்களுடைய காலகட்டத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் அவங்களுடைய சமூகத்திற்கு செய்ய முடியுமோ அந்த வேலைகளை முனைப்பா எடுத்து தீர்வு காணுவதற்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா பெரியார் அப்படி இல்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு சப்ஜெக்டா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிலபஸா இருப்பாங்க, இல்ல ஒரு செமஸ்டரா இருக்கலாம், இல்ல ஒரு கோர்ஸா இருக்கலாம். ஆனா பெரியார் ஒரு யூனிவர்சிட்டி. அவர் தொடாத விஷயங்களே இருந்திருக்காது. எல்லா விஷயங்களிலுமே அவர் கண்டிப்பா தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் காஸ் வரைக்கும் போய் அதை அறுத்து எறிய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி இருப்பாரு. மிக முக்கியமா சொன்னா, ஒரு பெண்ணா இருக்கிறதுனால சொல்றேன், பெண்களுக்காக எத்தனை தலைவர்கள் இதற்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்களோட படிப்பு, கல்வி உரிமை, சொத்து உரிமை அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்காது இல்ல. ஆனா பெரியார் பெண்களுக்கையும் மதிச்சு, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருப்பது பெண்கள் சொல்லிட்டு அவங்களுக்காகவே நிறைய பேசியிருக்கிறார் பெரியார்.
பெரியார். அதனாலதான் பெரியார் ஒரு யூனிவர்சிட்டி, பெரியார் ஒரு சகாப்தம், பெரியார் ஒருவரே தான் பெரியார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணமும். பார்ப்பன பத்திரிகைகள் தொடர்ந்து பெரியார் மீது பரப்பிட்டு இருந்த ஒரு அவதூறை இப்ப சீமான் தூக்கிட்டு வந்து கக்கிட்டு போயிருக்கிறார். பரட்சிகள் ரவிக்கை போட ஆரம்பிச்சதுனாலதான் அதனுடைய விலை கூடிடுச்சு என்று பெரியார் சொன்னதாக அந்த பார்ப்பன பத்திரிகைகள் ஒரு காலகட்டத்துல வந்து அவதூறை பரப்புனாங்க. ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல ஒரு தேர்தல் வருது, இத வந்து பேசி 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 பறையர் சமூகத்தோடைய ஓட்டு கிடைக்காம பண்ணணும், பெரியார் யாருக்கு ஆதரவு தர்றாங்களோ அவங்க வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க. இத அந்த காலகட்டத்திலேயே பெரியாரிடம் கேள்வியாக வைக்கப்படுது. அதாவது 1968 டிசம்பர் 11 ஒரு கூட்டத்துல இதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. அவர் அன்னைக்குதான் வந்து ஆதி திராவிட மக்களுக்காகவோ இல்லைன்னா பறையர் சமூகத்துக்காகவோ பேச ஆரம்பிச்சாருன்னா இல்ல, அவர் 1938-40 நீங்க குடியரசு பத்திரிகையில பாத்தீங்க அப்படின்னா அவர் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்வதற்காக, அதாவது முன்னெல்லாம் பறையர் சமூகத்தினர் வந்து பரட்சிகள் வந்து ரவிக்கை போட முடியாது, மேல் சட்டை போட முடியாது, அப்படியே நீங்க ரவிக்கை போட்டாலும் மேல் துணி போட கூட விட மாட்டாங்க, ஆனா இப்போ அப்படி இல்ல, எனக்கு பெருமையா இருக்கு, பாருங்க சமூகம் எவ்வளவு தூரம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே பெண்கள் வந்து ரவிக்கை இல்லாம பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க எவ்வளவு தூரம் திரிச்சு அது அவதூறா பரப்பியிருப்பாங்க. அதற்கான விளக்கத்தை அவர் அப்பவே சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் சீமான் வந்து அதை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். ஏன்னா நான் போடுற ஸ்க்ரால்ல அதை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல பறையர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் தான் முதல்ல சொன்னேன். அதற்கு முன்னாடி நானுமே பயன்படுத்திருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன்னா பாத்தீங்களா உங்களை எவ்வளவு இழிவா வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவேனே தவிர அந்த சமூகத்தை இழிவுபடுத்துறதுக்காக இல்ல அப்படிங்கறதையும் உறுதி செஞ்சுட்டு நான் பறையர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் காந்தி அவர்கள் ஹரிஜன் அப்படின்னு ஒரு புது வார்த்தையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதற்கப்புறம் இந்த பார்ப்பனியர்கள், இந்த பார்ப்பன பத்திரிகைகள் ஹரிஜன் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க, இதுவுமே இழி சொல்லுதான் அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து நம்மளுடைய தீகாவுடைய இந்த விடுதலை பத்திரிகைக்கு உள்ள ஒரு வெப்சைட் இருக்கு, அதுலயே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்ல dvkperiyar.com அப்படி அந்த சைட்ல இருக்கு, அதுலயே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த கூட்டத்துல அவர் என்ன முழுக்க முழுக்க பேசினார் அப்படிங்கறத நீங்க விரிவா அதுல பார்க்க முடியும். நான் போடுற ஸ்க்ரால் அந்த பரட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக மட்டும் போடுறேன், பாத்துக்கோங்க. அடுத்து மொழிப்போர். அதாவது இந்த பராசக்தி படம் வந்தது, எல்லாருமே மொழிப்போரை தேடி படிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே பெரியார் ஏன் வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கும் போது இதை தேடி தேடி படிக்கிறது எனக்கு ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருக்கு. ஐயோ பெரியார் இப்படி சொல்றாங்களே அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா பெரியார் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு யூனிவர்சிட்டி, அவரை பத்தி நம்ம என்ன பேச, எங்க இருந்து ஆரம்பிக்கல, எந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு அவரை பத்தி பேசன்னு நம்மளால வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படி பேசவே முடியாது. அவ்வளோ விஷயங்களை ஒரு கோரா இன்டென்ஷனா வந்து இறங்கி சம்பவம் பண்ணியிருப்பாரு. அப்படிங்கப்போ சீமான் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உளரும் போது மக்கள் அவனுக்கு பதில் சொல்றதுக்காகவாது இந்த நிறைய தேடி படிக்கிறாங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. நம்ம அந்த டாபிக் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது பெரியார் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த சீமான் வந்து உதவி தான் செஞ்சுட்டு இருக்கான், நன்றி தான் சொல்லணும். ஆனா என்னன்னா ஏதாவது வளரும் போது எதுக்கு இருக்கிற ஜேர்னலிஸ்ட பத்தி நீயே சொல்லு, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது ஜேர்னலிசம் படிச்ச நீங்க குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான வரலாறுகளை தெரிஞ்சுட்டு போய் அவன்கிட்ட பேசுறது உத்தமமா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி போற போக்குல பொத்தாம் போக்குல எதுவும் சொல்லிட்டு போவேனா, யாரு என்னைக்கு எப்போ சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல நீங்க எங்க படிச்சீங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஆனா இங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 விஷயத்தை அவன் கக்கும் போது அவன் முன்னாடி யாரு இருந்தா தெரியுமா, நம்மளுடைய அவதூறு ஸ்பெஷலிஸ்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள் இருந்தாரு. அவருக்கு பெரியாரை இழிவுபடுத்தினா எப்பயுமே பிடிக்கும். அவர் நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கும் போதே கூட அவருக்கு பெரியாரை இழிவுபடுத்துற அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கேட்கவே வேணாம். அதனால வந்து இவங்க 2 பேரும் உட்காந்து இந்த 3 விஷயத்தை கக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு இருக்கிற அவதூறு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட 3 அவதூறுகளை அசால்ட்டா அள்ளி தெரிச்சுட்டு அதுக்கு அவரை துணைக்கு வேற கூப்பிடுறான். ஆமா தானே ஃபெலிக்ஸ், கரெக்ட் தானே ஃபெலிக்ஸ், நான் சொல்ற சரிதானே ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அந்த 3ல மிக முக்கியமா ஒண்ணு பார்க்கணும், முடிஞ்சா அந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது இந்திய எதிர்ப்புக்கு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு சம்பந்தம் என்ன? பெரியார் சொல்லலையா இந்த தடியை கொண்டு அடிங்க, துப்பாக்கி எதுக்கு போலீஸ்காரன் வச்சிருக்கீங்க, சுட்டு இந்த காவாலி பையில ஒடுக்குங்கன்னு சொல்லலையா? சொல்லுங்க பேர எதுக்கு கீழப்பட ஒரு சின்னசாமி தீக்குளிச்சு இறந்தாருங்கிற அந்த வரலாற்றை மட்டும் படிங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவுறாருங்கிற கோபத்தில் அவர் இவ்வளவு திமுக அந்த ஆதங்கத்துல தான் தீ குளிச்சாரு தானே உண்மை. கீழப்பழுவூர் சின்னசுவாமி அவருடைய தற்கொலை, அவர் வந்து திமுக காரர் தான்.
அவர் போயிட்டு அண்ணா கிட்ட பேசினாரு. அண்ணா அப்பதான் வந்து மாணவர்களை நீங்க போராட்டத்துல இறங்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருமே பெரிய தீவிரம் காட்டல போராட்டத்துல. இதனால விரக்தி அடைஞ்சுதான் அவர் வீட்டுக்கு வந்து சின்னசுவாமி அவர்கள் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னும் அண்ணாவும் சரி திமுகவும் சரி இந்த போராட்டத்திற்காக பெருசா எந்த விதமான முனைப்பும் காட்டல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது என்ன? திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பக்தவத்சலம் அவர்கள் சிஎமாக இருக்கிறாரு. அவரை தான் வந்து கீழப்பழுவூர் சின்னசுவாமி அவர்கள் சந்திக்கிறாரு. அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில அவருக்கு உடன்பாடு இல்ல, விரக்தினால அவளை செய்து கொள்கிறார். ஆனா திமுக இதுல பெருசா வந்து எந்த ஆர்வமும் காட்டல, அவங்களோட பங்கு எதுவுமே இல்லை, அவங்க சும்மா நடிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறான். இந்த மாணவர்கள் எழுச்சி அடையதுக்கு காரணமா 1938 இருந்து தொடர்ந்து பேசி 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 அதுக்கப்புறம் மாணவர்களா இருந்த அந்த காலகட்டத்தில் 63, 64, 65 பீரியட்லாம் இந்த மொழி போராட்டம் இல்லைன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உண்டு பண்ணது பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் அவர்கள் தான். ஆனா எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய செயல்களை மலிவுபடுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த பொய்யை அவன் சொல்லிட்டு போவான். நான் பேசிட்டு இருக்கும் போதே ஸ்க்ரால்ல இதை ஃபுல்லா உங்களுக்கு நான் போட சொல்றேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்புறமா மெதுவா கூட படிச்சுக்கோங்க. இவன் மேலும் சொல்ற 2 குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களை அந்த கயவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு பெரியார் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னொன்னு வந்து அண்ணா அவர்களும் இல்லைன்னா திமுக கலைஞர் அவர்களுமே வந்து பெருசா வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்புல முனைப்பெல்லாம் எடுக்கலங்க, தீவிரம்லாம் காட்டலங்க அப்படின்னு அவன் சொல்றத நம்ம வந்து எங்க இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1965 திடீர்னு வந்து மொழிப்போர் அப்படின்னு ஏதோ ஆரம்பிச்சிடல. 1938ஆம் ஆண்டே மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும்போது ராஜாஜி அவர்கள் வந்து தலைமை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பள்ளிகள்ல வந்து ஹிந்தி கல்வி முக்கியமானது, கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வராரு. அவர் கொண்டு வரப்பமே வந்து எதிர்ப்பு பயங்கரமா கிளம்புது. அதற்கு அவர் வந்து பதில் அளிக்கும் விதமாக மெரினா பீச்ல வந்து ஒரு பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்றாரு. அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க ஹிந்தி ஆதரவாளர்களா மட்டும்தான் இருக்கணும், ஹிந்தியை எதிர்க்கவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த துண்டு சீட்டு எல்லாம் கொடுப்பாங்களே அது மாதிரி கூப்பிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வராங்க. வரும்போது அவர் ராஜாஜி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அவருக்கு பாதுகாப்புக்கு வந்த போலீஸ்காரங்க அவங்க மக்களை வந்து தடியடி நடத்தி அந்த மாதிரிலாம் பண்ணி விரட்டி விடுறாங்க. இது பெரிய பிரச்சனையாகுது. அதனாலே அதுக்கு அடுத்த வாரமே பெரியார் அவர்கள் அதே இடத்துல ஒரு பெரிய கூட்டம், மாபெரும் கூட்டத்தை வந்து போடுறாரு. இதுக்கு ராஜாஜி அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாகவும் ஹிந்தியை தாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும், ஹிந்தியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்தை அவர் போடுறாரு. அதுல இருந்தே தொடர்ந்து 1940 இருக்கட்டும் இல்ல போற இடங்கள் எல்லாமே திரும்ப 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 அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ திடீர்லாம் வந்து பேசல. அப்படி பேசிட்டு இருந்த நபர்கள் ஏன் வந்து பின்னால இந்த மாதிரியான இந்த வார்த்தைகள்லாம் சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்குமே கேள்விகள் வந்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையுமே நம்ம போராடி போராடி உயிர் கொடுத்து தான் வந்து வாங்கியிருப்போம். அப்ப போராட்டம் அப்படிங்கிறது வெரி நார்மலைஸ்டான ஒரு விஷயமாக இருந்த காலகட்டமா இருந்திருக்கும். அதனால இந்த ஹிந்தி எதிர்ப்பையும் அவங்க போராட்டமாவே முன்னெடுத்து செஞ்சிருப்பாங்க. அந்த வீரியத்தோடையே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உயிர் பலி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து பெருசாவே தெரிஞ்சிருக்காது. ஆனால் சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே மெல்ல மெல்ல படிக்கவும் போறோம். அப்போ மாணவர்கள், அதாவது பாருங்க 38 இருந்து 64 அப்படிங்கிறப்ப எத்தனை வருஷம். அப்போ மாணவர்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம மாணவர்கள் படிக்கணும், நம்ம எமோஷனலா இந்த டெசிஷனை எடுக்கக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு பெரியாரும் வராரு, அண்ணாவும் வராரு. இன்ஃபேக்ட் பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் தான் அப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். ஆனா ஐடியாலஜிக்கல அவர் எந்த இடத்துலயுமே 38லயும் சரி இல்ல 65லயும் சரி மாறுபாடாக நிக்கவே இல்லை. அதே தான் அண்ணாவும். ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஹிந்தி எதிர்ப்புல தீவிரமா இருந்தாங்க. ஆனா அவங்க அதுக்காக கையாளணும் நினைச்ச மெத்தடாலஜி தான் இப்ப சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இன்னுமே உயிர் பலி எல்லாம் கொடுக்க கூடாது, இன்னுமே மாணவர்கள் எல்லாம் படிக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறதும், அதே மாதிரி ஹிந்திக்காக நம்ம சாகக்கூடாது, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் செத்து போகணும், அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா மட்டுமே தான் செய்ய முடியும், எமோஷனலா இல்லை அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டு பேருமே தெளிவா இருந்தனால தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் அவர்கள் காமராஜர் கிட்ட சொல்லிடுறாரு,
இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீ எப்படியாவது வந்து ஒன்றியத்தில் போய் சொல்லி இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்களும் பெரியார்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பேரில், அந்த நம்பிக்கையின் பேரில் தான் மாணவர்களை வந்து நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடாதீங்க, எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 64 மறுபடியும் ஒரு உயிர் பழி போகுது. அந்த உயிர் பழி போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிர் எப்படி பழி போகுதுன்னு கூட நான் சொல்லிடுறேன். 1964 பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் ரொம்பவே தீவிரமாகுது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த மாணவர்கள்ல கோவையை சார்ந்த மாணவர்கள், அதாவது சென்னையில கூட அண்ணாதுரை அவர்கள் மாணவர்கள் கிட்ட இல்ல நீங்க கொஞ்சம் வந்து படிக்கிற வேலையை பாருங்க, வேண்டாம் உயிர் பலி இனிமே வேண்டாம் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. ஆனா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கம் இந்த மாணவர்களுடைய வீரியம், அந்த எழுச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. அண்ணா சொல்லியும் குறையல, பெரியார் சொல்லியும் குறையல, ஏன் காமராஜரோட வாக்குறுதிக்கு அப்புறமும் குறையல. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் மேல ஹிந்தியில எழுதியிருக்கு, அதை அழிக்கிறதுக்காக ஒரு மாணவர் வந்து மேல ஏறும்போது கீழே இருந்து போலீஸ் வந்து நான் சுற்றுவேன் இறங்குன்னு சொல்லும் போது அவர் இறங்கல, இவங்க சுட்டுறாங்க, அவர் கீழே விழுந்துறாரு, இறந்துறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதுதான் கட்டுப்படுத்துவதற்காக இங்க வந்து ராணுவத்தை உள்ள கொண்டு வராங்க. ராணுவம் வந்து மெக்கானிக்கல் கன் நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு சுட்டு வீழ்த்துறாங்க. அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு ஒரு 10 பேர் செத்து போயிருப்பாங்க, 20 பேர் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு கணக்கு சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் பின்னால, அதாவது லெப்டினன்ட் ஜெனரலா அந்த சமயத்துல இருந்த நபர் ரிட்டையர்லாம் ஆனதுக்கு அப்புறம் திமுக கிட்ட சொன்ன கணக்கு அப்படிங்கிறது 250 இருந்து 500 வரைக்குமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து இந்த ஆர்மிக்குன்னே உள்ள ஒரு இடமாம், அந்த இடத்துல வந்து அந்த பணங்களை போட்டு எரிக்கும் போது கிட்டத்தட்ட எமர்ஜென்சி பீரியட் மாதிரியே நடத்தினாங்களாம். அதாவது அந்த பக்கம் கூட திரும்பிடக்கூடாது, பாடி உரிமை கோரி யாரும் வரக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது, பஸ்ல போனா கூட திரும்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா. ஏன்னா இவங்க சொல்றது 10-20 பணம்னு, ஆனா அங்க 250 இருந்து 500 பணங்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல, எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நிறைய பணங்கள் விழுந்திருக்குன்னு, அப்ப மறுபடியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு வந்துருவாங்க, கிளர்ச்சி கிளம்பிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரத்துக்கு வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை பின்னால வந்து திமுக அரசிடம் அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு ஒரு மோசமா இருந்தனாலதான் உயிர் பலி வேண்டாம், நீங்க படிங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களும் சரி பெரியார் அவர்களும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் இந்த இதுக்கு வந்து இனிமே சொல்யூஷன் கொடுக்க முடியுமே தவிர, கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இன்னுமே போராட்டத்தால் நம்ம செஞ்சனா நம்ம தான் இறந்து போவோம்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அது சரியான முடிவு தான். பிரிட்டிஷ் காலத்துல சரி நம்ம போராடணும், உயிர் நீத்தம், அதுக்கப்புறம் போராடி போராடி ஒன்னொன்னு வாங்கணும். ஆனா இப்போ நம்மளுடைய அரசாங்கம், ஆனாலும் பார்ப்பனர்கள் கையில தான் இருக்குது, இருந்தாலும் காமராஜர் இருக்கிறார், அண்ணா அவர்கள் இருக்காங்க. அதனால இதை எப்படியாவது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணி சட்ட ரீதியாக தான் இதை வாங்கணும். இன்னுமே உயிர் பலி இருக்கக்கூடாதுன்னு தான் தலைவர் அண்ணா அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய தலைவர் பெரியாரா இருக்கட்டும், இவங்க வந்து முடிவு பண்ணதே தவிர இதுல எந்த சூழ்ச்சியோ இல்லைன்னா நீர்த்து போற விஷயமோ இல்லை அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் எப்பயுமே சொல்றதுதான், நம்ம எந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும்னா அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு, என்ன மாதிரியான சுத்தி உள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுங்கிறதுல இருந்து தான் ஒரு முடிவு எடுக்கப்படுமே தவிர அவங்க வந்துட்டு பொத்தாம் பொதுவாலாம் எந்த முடிவையும் எடுத்துட்டு ஜென்ரலா ஒரு முடிவு எடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்மளும் அதே இடத்துல இருந்து தான் யோசிச்சு பார்க்கணும். இப்போவுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்ல எக்ஸ்ல எல்லாம் ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, பாத்தீங்களா நீங்களே இப்ப காங்கிரஸ் குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, இப்ப பாருங்க இந்தியா கூட்டணி என்ன ஆகும், என்ன பண்ணுவீங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் முழுவதும் ஆர்எஸ்எஸ் தான் இருந்தாங்க, பிஜேபி அப்படிங்கிற கட்சியும் இல்ல ஆர்எஸ்எஸும் இல்ல. ஆனா அதுக்குள்ள இருந்தவங்க எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையோட இருந்தவங்க தான், பார்ப்பனியர்கள் தான், பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்கள் தான், தாங்கள் தான் ஆளணும் மற்றவங்களாம் படிக்க கூடாதுன்னு சிந்தனையில இருந்தவங்க தான் காங்கிரஸ்காரங்க. அதனாலதான் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியிலே வந்தாரு. முதல்ல அது காந்தி அவர்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல பயணித்துட்டு இருந்த பெரியார் அவர்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகி தான் வெளியில வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டிலுமே காங்கிரஸே இல்லாம போய் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே வருது. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருக்கு, காங்கிரஸ்க்குள்ள இருந்த அந்த ஆர்எஸ்எஸ் மனநிலை உள்ளவர்கள், பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்கள் எங்க போயிருக்காங்க? இப்போ 1-2 பேர் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்க போயிருக்காங்கன்னா பிஜேபி கிட்ட முழுக்க போய் அடைக்கலம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் நல்லா இருக்குங்கிறனால தான் நம்ம சப்போர்ட் பண்றோம், ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிற நம்பிக்கையில தான் நம்ம சப்போர்ட் பண்றோம், இந்தியா கூட்டணியை ஆதரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனநிலையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல ஒரு தகவல் சொல்றேன், ஆனா இந்த வீடியோ பெருசுங்கிறனால நீங்க கடைசி வரைக்கும் கண்டிப்பா பார்த்துருக்க போறது இல்லதான். நான் மறுபடியும் அடுத்த வீடியோலயும் சொல்றேன். நம்ம இப்பதான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். இன்னமும் எக்ஸ் மற்ற தளங்கள் வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் தான் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க, அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்குமே இன்னும் 100% ரெடி ஆகல. ரெடி ஆன உடனே நம்மளுக்குன்னு செப்பரேட்டா URL யூசர் நேம்லாம்
கிடச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள்.